தமிழக முதல்வர் கனவுப்படி சாலை விபத்தை தடுக்கணும். அதான் வந்துட்டு நம்ம மோட்டார் டுடே மேகசினுடைய ஒரு முக்கிய கடமையாக இருக்குது. கடந்த 21 ஆண்டு காலமாக இதை வந்துட்டு நம்ம ரோடு சேஃப்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு சாலை விபத்தில் யாருமே வந்துட்டு உயிர் பலி ஆகக்கூடாது, விபத்துகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து போக்குவரத்து ஆணையர் வரைக்கும் வந்துட்டு இப்போ முதன்மை செயலாளர் வரைக்கும் போக்குவரத்துறை அமைச்சர்லேருந்து போக்குவரத்துறை செயலாளர்லேருந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அதிகாரிகள் உள்பட காவல்துறை அதிகாரிகள் உள்பட முழு மூச்சாக இறங்கி இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பல கோடி ரூபாயை செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால இந்த மாதிரி வந்துட்டு தொடர்ந்து நம்ம வந்துட்டு விழிப்புணர்வு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரம் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கு வந்துட்டு ஊட்டிக்கு அடிவாரத்தில் நின்றுட்டுருக்கோம். இதில் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இன்றைக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை பற்றி அரசு பஸ்ஸினுடைய நடத்துனராக பணி செய்யக்கூடிய அன்புமிக்க தோழர் அன்பழகன் வந்துட்டு நம்மளிடம் வந்துட்டு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. இந்த விழிப்புணர்வை வந்துட்டு பெரும்பான்மை வந்துட்டு மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த மோட்டார் டுடே டிவியினுடைய முக்கிய ஒரு அங்கமாக இருக்குது. இந்த மோட்டார் டுடே டிவி வந்துட்டு மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு பாலமாக தான் செயல்பட்டு இருக்கு. மக்களுக்கான குறைகளையும் அதிகாரிகளுக்கான குறைகளையும் இரண்டையும் வந்துட்டு அரசுக்கிட்ட எடுத்து வைப்பதன் நோக்கமே இந்த மோட்டார் டுடே டிவி. இதை பார்க்கின்ற அனைவரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய தொடர்பில் வந்துட்டு நீங்கள் எப்பொழுதும் வந்துட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஏற்பாடுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இந்த தொடர்ந்து எங்களுடைய மோட்டார் டுடே டிவியில் நாங்கள் போடுவோம். அதே போல் ஹெட்லைன்ஸ் டுடே ஒரு சேனலும் நம்ம நடத்திட்டு வரோம். அதுவும் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு பல நிகழ்ச்சிகளை போடுறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அனைவரும் வந்துட்டு இதுக்கு வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வரவேற்பு கொடுப்பீங்க. நீ தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு செல்வதற்காக பல தரப்பு அறிஞர்கள் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு செய்யக்கூடிய தோழர்கிட்டருந்து பதிவு பெற்று அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு வீடியோவை எடுத்து மக்கள்கிட்ட சேர்ப்போம். சாலை பாதுகாப்பு இந்த அவர் அன்பழகன் சொல்லியிருக்கிற அடிப்படை நோக்கத்தில் எல்லோரும் விபத்து இல்லா தமிழகத்தை உருவாக்க பாதுகாப்பாக செல்லணும்னு சொல்லிட்டு இந்த டிவியின் சார்பாக சொல்லிக்கிறேன். மோட்டார் டுடே எடிட்டர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக வேலை செய்கிறேன். எனக்கு இந்த சாலை விதிகளை சரியாக கடைப்பிடிக்காததுனால விபத்துக்கள் அதிகமாக நடக்குது. அதன் மூலமாக உயிரிழப்புகளாக ஏற்படுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறதுனால எனக்கு என்னென்னா எனக்குள்ள இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட வாகன ஓட்டுநர்கள்கிட்ட சாலை விதிகளை கடைப்பிடித்து விபத்துக்களை தவிர்ப்போம், விபத்தில்லாத தமிழ்நாட்டை உருவாக்க அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம், விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சில சைக்கிள் பயணங்களை நான் மேற்கொண்டு வர்றேங்க. என்னுடைய இந்த சைக்கிள் பயணங்களின் மூலமாக பொதுமக்கள்கிட்டையும் சரி வாகன ஓட்டுநர்கள்ட்டையும் சரி சாலை விதிகளை முறையாக கட்டாயம் கடைப்பிடித்து விபத்துக்களை தவிர்ப்போம், உயிரிழப்புகளை தவிர்ப்போம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறது என்னுடைய நோக்கமாக இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி, அப்புறம் அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே சில சைக்கிள் ராலியெல்லாம் பண்ணியிருக்கேங்க. அதாவது பார்த்திங்கன்னா தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு இப்போ சமீபத்தில் கூட ஒரு சைக்கிள் பயணம் ஒன்று பண்ணேங்க. அது கூட உலக சாதனை அங்கீகரிக்கப்பட்டதுங்க. இது வரைக்கும் ஒரு 3 உலக சாதனைகள் இந்த சைக்கிள் பயணங்கள் மூலமாக பண்ணியிருக்கேன். வெறும் சாதனை அல்லாமல் இதன் மூலமாக மக்களுக்கு ஒரு பயன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுத்துறை மூலமாக ஒரு நல்ல கருத்தை வலியுறுத்தணும் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்ருக்குறேங்க. அது குறிப்பாக மெயினாக பார்த்திங்கன்னா என்னுடைய துறை சார்ந்த விழிப்புணர்வாக போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிப்போம், விபத்துக்களை தவிர்ப்போம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா விபத்துக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னா ஒன்று அதிவேகம், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுறது, அப்புறம் மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டுவது. இந்த 3 தான் மெயினாக
விபத்துக்கு காரணமாக இருக்குதுங்க. அதனால் இந்த மெயினாக வந்து இந்த மூணையுமே நம்ம அவாய்ட் பண்ணால் கூட ஓரளவுக்கு விபத்துக்கள்லேருந்து நம்ம தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறதுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். இப்போ வந்து ஒரு இப்போ மிதமான வேகத்தில் போயிட்டுருக்கும் பொழுது இடதுபுறமோ வலதுபுறமோ நம்ம வாகனத்தை திருப்புறோம் அப்படின்னா தவறாமல் இண்டிகேட்டரை வந்து பயன்படுத்தணுங்க. நீங்கள் நேராக போயிட்டுருக்கும்போதே திடீர்னு இண்டிகேட்டர் போடாமையே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய வாகனம் நம்ம எந்த வழியை போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. அப்போ திடீர்னு திரும்பும் பொழுது விபத்து நம்ம வாகனத்தின் மேலே இடித்து விபத்து உண்டாகிறதுக்கான காரணமாக அது அமைஞ்சிருதுங்க. அதனால் அது ஒன்று. அதே மாதிரி தேவைப்படுற இடத்துல ஹார்ன் அடிக்கணுங்க. இப்போ மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து மிதமான வேகத்தில் போகணும். ரொம்ப அந்த இடத்துல அனுமதிக்கப்பட்ட வேகத்தில் நம்ம போகணுங்க. எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாரியிலாம் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகமாக போகிறது, அதுவும் வந்து அப்படி பண்ணும்பொழுது சடனாக பிரேக் நிற்காமல் போயிடும். அந்த மாதிரி காரணத்தினால கூட விபத்து நடக்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதேமாரி செல்லும் பொழுது இடதுபுறம் ஓரமாக போகணும், அதேமாரி இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா முகப்பு அந்த விளக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண் கூசுகிற அளவுக்கு அதை பயன்படுத்தக்கூடாதுங்க. எப்படியான்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு வந்து அதிகப்படியான அந்த வெளிச்சம் அவங்க கண்ணில் பட்டதுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வாகனம் சரியாக தெரியாமல் போயிடும். அப்போது சாலை வந்து சரியாக அவங்களுக்கு தெரியாமல் கூட போயிடும். அதனாலையும் விபத்து நடக்கிறதுக்கு காரணமாகிடுங்க. அதனால் அதிகப்படியான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்குகளை வந்து நம்ம அதாவது பிரைட்டுங்கிறத டிம் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அதெல்லாம் பண்ணணுங்க. அதே மாதிரி முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரவு நேரத்தில் பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த ஓட்டுநர் வந்து ஒரு சோர்வடைஞ்சிடறாரு அல்லது ஒரு தூக்க கலக்கம் ஆயிடுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஒரு 1/2 hour 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு கூட முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவருடைய டிரைவிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒன்று. இப்போ அந்த சோர்வான நிலையிலேயே வந்து டிரைவிங் பண்ணும்போது அதுவும் வந்து விபத்துக்கு காரணமாயிருங்க. இப்போ எல்லாத்துக்கும் மேலே நம்ம கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் கூட, நம்ம அது விதிமுறைகளை கடைப்பிடிச்சி கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் கூட ஆப்போசிட் வர்ற வாகனம் கரெக்டாக வருதான்னு நம்ம கெஸ் பண்ணணுங்க. அவங்க தவறு பண்ணால் கூட அது விபத்தாயிருங்க. நம்ம கரெக்டாக போகிறோம்ல ஒன்றும் ஆயிராதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆப்போசிட் வர்றவங்க கரெக்டாக வராங்களான்னு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நம்ம கெஸ் பண்ணிக்கணும். கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாகனத்தை இயக்கணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா எரிபொருள் சிக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா சாலையினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம டிரைவிங் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சமதள பகுதிகளில் ஆக்சிலேட்டரை வந்து ஓரளவுக்கு கொடுத்துட்டு திரும்ப தேவைப்படாத பொழுது அதை லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு பள்ளமான இடம் ஒரு இறக்கமான பகுதி வரும்பொழுது நம்ம ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல்லையே போய்க்கலாங்க. அதே மாதிரி அதிவேகம் அப்படிங்கிறது எரிபொருள் அதிகமாக பயன்படுத்த செய்யும். அதனால் அதிவேகத்தை தவிர்க்கலாம். அதே மாதிரி இப்போ சிட்டிக்குள்ளே போகும் பொழுது நம்ம வந்து வேகத்தை தவிர்க்கணும். ப்ளஸ் வந்து எச்சரிக்கையாக வாகனத்தை இயக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு திடீர்னு ஏதாவது ஒரு விலங்குகள் கூட ஒரு நாய் அந்த மாதிரி விலங்குகளும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துலேருந்து வேகமாக வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து வண்டி வருது அப்படிங்கிறதெல்லாம் அது கண்டுக்காதுங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஏதோ ஒன்று அலர்ட்டாகவே நம்ம இருந்துக்கணுங்க. சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டும் போதெல்லாம் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கணும். தேவையான இடத்துல கரெக்டாக பிரேக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதேமாதிரி ஏர் வந்து அந்த சக்கரங்கள்லாம் ஏர் கரெக்டான அளவு இருக்கான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் சரி பண்ணி ஓட்டிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகமான வேகம், செல்ஃபோன் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்குவது, மது போதையில் வாகனத்தை இயக்குவது, இந்த 3 தான் விபத்துக்கு முக்கியமான காரணமாக அமையுது. இதை வந்து நம்ம தவிர்த்தரணுங்க. இதை வந்து தவிர்த்தாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி விபத்துகளை நம்ம தவிர்த்திடலாம் அப்படிங்கிறது என்னுடைய இந்த விழிப்புணர்வில் நான் சொல்லிக்கிறேன். அதனால் விபத்து இல்லாத நிலையை நம்ம உருவாக்குவோம். அதே மாதிரி என்னுடைய அந்த விழிப்புணர்வு சைக்கிள் பணி நிகழ்ச்சிகளுக்கு என்னுடைய போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களும், அதேமாரி காவல்துறையில் இருக்கிறவங்களும், அதேமாரி நண்பர்களும், சமூக ஆர்வலர்களும் எனக்கு வந்து தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு ஊக்கப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு அவங்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க. மீண்டும் நான் வந்து உங்களை ரொம்ப வலியுறுத்தி கேட்டுக்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு செல்ஃபோன் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டாம். அது வந்து நான் ரொம்ப திரும்ப நான் உங்களை ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதனால் வந்து கவனம் சிதறுது. விபத்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா கவனச்சிதறல் தான் முக்கியமான காரணம். அப்போ செல்ஃபோன் பேசிக்கிட்டு வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் சிதறுது. கவனம் சிதறும் பொழுது இந்த விபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டு போதுங்க. அந்த ஒரு செகண்டு
கவன சதறினா கூட அது வந்து விபத்து காரணமாகி போயிருங்க. அதனால் அதை தவிர்க்கணும். அதே மாதிரி மது அருந்தி விட்டு வாகனத்தை ஓட்ட வேண்டாம். வேகத்தையும் கட்டுப்படுத்திக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எரிபொருள் வாகனங்கள் அதிகமாக இருக்குதுங்க இப்போது. அப்போ எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். அப்படின்னா எரிபொருள் சிக்கனத்தை நம்ம வந்து கடைப்பிடிச்சிக்கணும். இதுதான் இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறது இதாங்க. இதை எல்லோரும் கடைப்பிடிச்சு தமிழக அரசுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்போம். விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்க எல்லோரும் பாடுபடுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. நன்றி.